நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது உங்களை மகிழ்விக்க வரும் விளையாட்டு நிகழ்ச்சி அம்மன் TRY ஒரு வார்த்தை ஒரு லட்சம். பொதுவாக நண்பர்களுக்குள்ள யதார்த்தமான உரையாடல் நடக்கும் பொழுது சிலர் சொல்றது உண்டு, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சீரியஸாக எடுத்துக்காதேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டில் நீங்கள் சொல்கிற எல்லா வார்த்தைகளையுமே நாங்கள் சீரியஸாக தான் எடுத்துக்கிறோம். அதனால தான் அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பரிசையும் வழங்குகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அப்படி விளையாட்டாக பங்கெடுத்து கொண்டாலும் சீரியஸாக விளையாண்டு வின் பண்ண போகிற அந்த அணிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கோம். இதில் முதல் அணியாக நாம் வரவழைப்பது முன்னா அண்ட் சக்தி. நீங்கள் அடிப்படையில் எந்த ஊரை சேர்ந்தவர்? கோயம்புத்தூர். சென்னை வந்தது எப்போ, எதற்காக? சென்னை வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு Jan 1 வந்தேன். ஆப்வியஸ்லி ஆர்ஜேவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கோயம்புத்தூர்லேயும் ஆர்ஜேவாக தான் இருந்தேன். அப்புறமா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் போதும்னு சொல்லி சென்னை அனுப்பிச்சிட்டேன். சரி, இது இந்த வானொலிக்குள்ளே உங்களுடைய பிரவேசம் எப்படி நிகழ்ந்தது? இல்லை, படிக்கிற காலத்திலே பொதுவாகவே நீ வாய் பேசுகிறது தான் லைக், வேறு எதுக்குமே வரத்தில்லன்னு சொல்லி சின்னலேருந்தே சொல்லி வளர்த்துட்டாங்க. சரி, அது வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஆர்ஜே ஆகிடலாம், வேறு வழியே கிடையாது, வேறு எதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆர்ஜே ஆகிட்டு. ஓகே, ஆர்ஜேயிங் ஒரு கெரியராக இருக்க முடியுமா? அவ்வளோ அஷூரன்ஸ் இருக்கா இதில்? இல்லை, கெரியராக இருக்கலாம். பட் என்னன்னா ஒரு 5 வருஷம் நீங்கள் சொல்கிற ஜோக்குக்கு காலேஜில் இருக்கிற பசங்களாம் சிரிக்கிற வரைக்கும் நீங்கள் ஆர்ஜேவாக இருக்கலாம். அப்படியே மூஞ்சி திருப்பினா சரி தம்பி உனக்கு வயசாகிடுச்சு, நீ வேறு ஏதாவது வேலையை பாரு. அடுத்தது சரி, வேறு என்ன இதில் அடுத்தது நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆக முடியும்? நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங்லாம் நல்லா பண்ணுறான் பையன், ப்ரோமோ நல்லா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒரு ப்ரோக்ராமிங் ஹெட்டு, அப்புறமா ஸ்டேஷன் ஹெட்டு, அப்புறம் CM PM. சக்தி, நீங்கள் பேசிக்கலி எங்கேருந்து? என்னோட நேட்டிவ் பார்த்தா திருநெல்வேலி சைட். பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம்? படித்தது PG திருச்சியில், UG ஊரில் தான் பண்ணேன். படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் உங்களுடைய ஆர்வம் எதை நோக்கி இருந்தது? மீடியா தான். ஏன்னா ஸ்கூல்லேயே நான் அப்படி தான், கல்ச்சுரல்ஸில் தான் ஜாஸ்தி. பாதி நேரம் கிளாஸ்லேயே இருக்க மாட்டேன். இங்கே காம்படிஷன் அங்கே காம்படிஷன் போயிட்டே தான் இருப்பேன் நான். ஓகே, இப்போ நான் முன்னாட்ட கேட்ட அந்த கேள்வி தான். இது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கெரியராக உங்களை சப்போர்ட் பண்ணும்? நம்மளுடைய நம்பிக்கை அளவை பொறுத்துன்னு நான் சொல்லுவேன். அண்ட் கிரியேட்டிவிட்டி. வெறும் ஜோக்ஸ் மட்டுமே கேட்கறதுக்காக ரேடியோவில், வெறும் நியூஸ் மட்டுமே இல்லை, அண்ட் வெறும் பாட்டுக்காக மட்டுமே இல்லை, அதையும் தாண்டி ஏதோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்னோட ஆரம்ப காலம் வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தது நார்மல் ஜாக்கிங் தான். அதுக்கப்புறம் ரேடியோவோட பவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்னு தோணுச்சு. என்ன பண்ணலாம்னு யோசித்தேன். சரி, முதல்ல ஒரு 4 வாரம் அவங்களுக்கு இந்த கைத்தொழில் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப், ஃப்ரீ ஒர்க் ஷாப். ஏன்னா அவங்களுக்கு காசு கட்டி படுக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. ஒரு 4 வாரம் சொல்லிக் கொடுக்குறவங்களும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தாங்க, கற்றுக்கிட வரவங்களும் சந்தோஷமாக வந்தாங்க. யூ டுக் தி இனிஷியேட்டிவ். ஆமாம், நான் என்னோட ஆஃபீஸில் சொன்ன உடனே மேனேஜ்மெண்ட்டில் சொன்னாங்க, என்னோட சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் சொன்னாங்க, ரொம்ப நல்ல ஐடியா, நீ கேரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் ஆஃபீஸில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 52 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதில் கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் ஒரு ஜுவல்லரி மேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணி, சாரீ டிசைனிங் இதெல்லாம் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்க்குறப்போ சரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்தது. அண்ட் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணும், இந்த ரேடியோ யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பண்ண முடியும். ஏன்னா எக்ஸலன்ட் சக்தி, எக்ஸலன்ட். ப்ரௌட் ஆஃப் யூ. உங்களுடைய எதிரணியிலையும் நம்ம சந்திக்க போவது உங்களை மாதிரி ஆர்ஜேஸ் வானொலி தொகுப்பாளர்கள். லெட்ஸ் வெல்கம் ஹாசினி அண்ட் பாரத். வெல்கம் பரத். வெல்கம் சார். பரத் எந்த ஊரை சேர்ந்தவர்? நான் சொல்றோம்ல மதுரை சார். எங்க படிச்சதெல்லாம் அங்கே தான்? ஆமாம், படித்தது பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை. ஓகே, இப்போ சென்னைக்கு வந்தது வேலையை தேடியா, வேலை கிடைத்தா? இல்லை, வேலைக்கு நான் திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதே அங்கே ஜாக்காக இருந்தேன். இப்போ சென்னையில் எனக்கு ஜாக் கிடச்சிச்சு. இப்போ நான் ஜான்வரியில் தான் முன்னா சேர்ந்து அதே மாதம். சரி, எப்போ நீங்கள் ஒரு ரேடியோ ஜாக்கியாக பிரகாசிக்க முடியுன்ற நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டீங்க உங்களுக்குள்ள? அது அவர் சொன்ன மாதிரி தான் சார். நம்ம எவ்வளவோ விஷயங்கள் படித்தோம். அதாவது ஒவ்வொரு சினிமா பார்க்குறப்ப இந்த மாதிரி ஆகணும்னு ஆசை. இப்போ சாமி படம் பார்த்தோன்னே போலீஸ் ஆகணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில படம் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி சரி எல்லாமே வேவரிங் மைண்டில் இருந்துச்சு. அப்படி இருக்கப்போ உண்மையாக சொல்ல போனால் ஒரு பானிபூரிக்காரர் தான் என்னை ஜாக் ஆகினது. எப்படி? அதாவது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படித்து முடிச்சுட்டு இருக்கப்போ கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு நான் ஒரு ஆர்ஜே ஹெண்ட் நடக்குது திருச்சியில். ஸோ நான் அதுக்கு வரணும். 2 to 5 இன்டர்வியூ. ஆனால் நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 7:45. எனக்கு பெரம்பலூர்லேருந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஸ்டால்லாம் மூடிட்டாங்க போல. நான் உள்ளே வரேன், தம்பி மூடிட்டாங்க, இப்போ போய் வரே லேட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைண்ணே லேட் ஆயிடுச்சு, எனக்கு எக்ஸாம், அதுதான் என்னோட கெரியர், முடிச்சுட்டு நான் வரணும் அப்படின்னோடனே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதை ஒரு லேடி என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டீங்க வா அப்படின்னாங்க. என்ன அப்படின்னாங்க. இந்த மாதிரி வந்தேன், இப்படி கடைசியில் கவுத்தி விட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னொன்னே சரி கவுண்ட் பண்ணியை பற்றி எதாவது பேசு அப்படின்னாங்க. சரி, நான் சரளமாக பேசினேன், காமெடியில் ஒரு கிங் அப்படி இப்படின்னு. ஸோ இப்படிலாம் பேசினதுக்கப்புறம் சரி உள்ளே போ அப்படின்னாங்க. பார்த்தா உள்ளே ஃபைனலாக இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் 21வது ஆளாக நான் செலக்ட் ஆனேன். கடைசியில் பார்த்தா அந்த லேடி தான் அந்த இன்டர்வியூக்கே ஹெட். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்தா தான். ஸோ காம்பவுண்டுக்குள்ளேயே கவர்ந்துட்டீங்க? ஆமாம், சீரியஸாக உள்ள ஃபார்மாலிட்டி தான் கண்டிப்பாக. ஓகே,
ஹாசினி, நீங்கள் எந்த ஊர்? நான் born and brought up சென்னை தான் சார். ஓ, இங்கே தான். எந்த ஸ்கூல்? வேளாங்கண்ணி. படித்தது ஐ டிட் மை யூஜி ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தேன். என்ன சப்ஜெக்ட்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி, நீங்கள் எப்படி ஆர்ஜேவா நீங்கள்? பேசிக்லி நான் ரொம்ப வாயாடி. சின்ன வயசுலேருந்து யார் பார்த்தாலும் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் அப்போ இருக்கும்போது இப்போது இந்த 2 இனிஷியல் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் ஆரம்பித்தப்போ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் தெரியும். ஸோ அப்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்ஜே ஹண்ட் இருக்குது, நீ வேணால் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எனக்கு எத்திக்ஸ் எதுவுமே தெரியாது. ரேடியோவில் என்ன பேசணும் ஏது பேசக்கூடாது இது வரைக்கும் மிஞ்சி போனால் நான் ஒரு டிராஃபிக் அது மாத்திரம் தான் நான் கேட்டிருக்கேன்னு. ஸோ அது பேசி வீட்டில் அப்போது அந்த மொபைல் ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப பயங்கர ஹைப் க்ரியேட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த சென்னையிலேயே அமங் 3500 பீப்புள் மத்தியில் பெஸ்ட் ஆர்ஜேன்னு செலக்ட் ஆனேன். தென் ஐ கேம் பேக் டு ரேடியோ சிட்டி. அதில் வந்து ஈவினிங் டைம் தூள் சென்னை தூள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று பண்ணுறேன், ஆர்ஜே ஹாஸ்னி. தென் ஐ ஸ்விட்ச் ஆன் டு விஜய் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு சேனலில். அதுக்கப்புறமா அந்த சேனலில் வந்து நெசசரியாக இருக்கிறது வந்து மிமிக்ரி இருக்கணும், டேலண்ட் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஐ டிஸ்கவர்ட் மை செல்ஃப். சரி, வேறு என்னென்ன வாய்ஸ் எல்லாம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். எங்கே பண்ணுங்களேன்? என்னை கண்டுமுடர் ஜாமீன் பார்ட்டியில் கூப்பிட்டாக, மற்ற எல்லா பார்ட்டியிலும் கூப்பிட்டாக, என் கிறகம் நான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுதான் ஃபஸ்ட்டு நான் பேசின டைலாகு. அதுக்கப்புறமா ஏண்டா எழுவெடுத்தோடனே இங்கே வந்து ஒரு வார்த்தையை சொல்லி குழு கொடுக்கணும்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியாமல் பெப்பரப்பேன் நிற்கிறேன் அப்படின்னு அந்த நிறைய வாய்ஸஸ்லாம் ட்ரை பண்ணேன். பட் ஐம் நாட் பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு ஹாபி தான். நான் என்ன டிஸ்கவர் பண்ணல, ஓகே இதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. Good. Thank you for coming to this show. 2 டீம்ஸ்ல இப்ப யார் முதல்ல விளையாட போறதுன்றதை நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். மூத்தவங்க வயசுல அனுபவசாலி இல்ல, உண்மையிலே பாக்குறப்பே தெரியலையா? சரி, ஓகே. சின்ன நீ teams முதல் second கால் ஆ பிடிக்கிறேன் பரத் எனக்கு and அந்த ஹாசினி தம்பி உட்கார்ந்து அவரே சொல்லிட்டாரு, ஓடி போய். இப்போ முதல் சுற்று தொடங்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் 2 நிமிடங்களுக்குள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லாம் ஒவ்வொரு சொல்லாக இருக்கும். அதனால் குறிப்புகளும் ஒரு சொல் குறிப்பாக தான் இருக்கணும். பிற மொழி குறிப்புகளை அறவே தவிர்த்து விட வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தண்டவாளம். ரயில். மீசை. தாடி. 2. குட். சூளை. சூளையா? சூளை. செங்கல். 3. வெரி குட். 3ஆம் முடிச்சு. நிலா. பிறை. குட். 4. துளசி. வாசம். இருப்பது. தொட்டி. பேரு. மாடம். வெரி குட். 5. வெல் டன். வெரி குட் பிகினிங். ரொம்ப அழகான குறிப்புகள், அழகான விடை யோசிச்சிங்க. ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கு ரிசல்ட் இங்கே தெரியும் பாருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் விளையாடுறது. வெல் டன். வெரி குட். யூ கேன் வெயிட். வாங்க ஹாசினி அண்ட் பரத். ஹாசினி, பார்த்தீங்கல்ல எப்படி விளையாடணும்னு? ரோல் மாடல். 2 நிமிடங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சிங்கம். காடு. என்னது? என்னது? மிருகம். குட். சாப்பாடு. உணவு. பச்சை. காய்கறி. இலை. வாழை. எல்லாம் சரியாக தான் இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி கொண்டு வரணும். குழு கொடுக்கறது தப்பு. நம்ம அது சொல்லக்கூடாது, பாவம். சரி, ரைட். இலை. பந்தி. விருந்து. அவர் நினைக்கிற இலை அப்படி. சாப்பிடுவது. சோறு. இலை சாப்பிடுவது. அப்படி சொல்லக்கூடாது, ஒவ்வொரு சொல்லாதான். குட். 2 சொல்லா சேர்த்து சொல்ல முடியாது, பார்த்துக்கோங்க. அரும்பு. குறும்பு. 3. வாழை. இலை. நல்ல குறிப்பு கொடுங்க. வண்டு. பூ. வாழை. வாழை சொன்னாங்க. பந்தி. நீங்கள் நல்ல குறிப்பு ஒன்று கொடுக்கலான்னு எனக்கு தோணுது. எளிமையாக திங்க் பண்ணுங்க, அழகாக வரும். கன்று. அடுத்த சொல் போகலாமா? போயிட்டு வரலாம்.
எவ்வளவு பேசுறவங்கள நல்லா இங்க movement வாயடிச்சு எல்லாம் போக மோத்துல வச்சுட்டோம் கட்டுறாங்க. பாத்தீங்களா? இல்ல அடுத்த வாரத்துக்கு போகலாம். அதேதான் திரும்ப அதான் வரும். அது ரெண்டு தான் பாக்கி இருக்கு. ஓகே. பயிர், நிலம், பச்சை, பட்டாணி, இருப்பது, பூமி. எவ்வளவு பேசுறவங்கள வாயடிச்சு போக வச்சுட்டோம்ல. சார் நாங்கள் ஃபெயிலா? நீங்க தான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். நான் வேடிக்கை தான் பார்த்தேன். பாஸ் மாதிரி தான் வாங்குவோம். களி, மன்னிக்கணும் ஒண்ணுதான். என்ன திடீர் சவப்பா இருக்குது? இங்க பாருங்க, அது வாழை சொன்னீங்க. நடுவில் ஏதாவது சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரியுதோ அப்படி தண்டு. அவ்வளோதான். வெள்ளை நடு எளிமையாக திங்க் பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்க வச்சிடலாம். ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்கள் தான் அது எப்படியாவது அவரை கண்டுபிடிக்க வைக்கணும். அவர் சொன்னால் தப்பில் வாழைன்னு இல்லைன்னாரு. நீங்கள் கொண்டு வரணும். அப்படி அடுத்த முறை அப்படி முயற்சி பண்ணுங்க. ஹாசினியும் பரத்தும் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு. இது முதல் சுற்று தான். இதை உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிரவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம். உங்களோட சீனியர்ஸ்டேருந்து இஃப் தே ஆர் ஸோ அவங்ககிட்டருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லெசன்ஸ் எடுத்துக்கலாம். அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ ஃப்ளூயன்சி வந்துடுது பாருங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச சாதாரண சொற்கள். கொஞ்சம் உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இப்படி சொன்னால் இப்படி நினைப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சுற்று நிச்சயமாக உங்களுக்கு பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வில் டேக் அ குயிக் பிரேக். நம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இரண்டாவது சுற்று. முதல் சுற்றில் 5 சொற்களையும் அற்புதமாக கண்டுபிடிச்சிங்க. காரணம் வந்து சக்தி அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிங்கன்னு முன்னா சொன்னார். இப்போ அதனுடைய விளைவுகள் தெரிய வரும். பேரை காப்பாத்து. கண்டிப்பா. நினைக்க இழுத்து தெளிவு பண்ணும். சரியா? சரி, ஓகே. 2 நிமிடங்கள், அதே போல் 5 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நீர், தண்ணீர், வருவது, குழாய், பின்டபோ, தொப்புள், பம்பரம், ஷார்ப்பா இருக்கு. கந்து, கந்து வட்டி, 3, உணவு, சாப்பாடு, புழுங்கல், அரிசி, அவ்வளவுதான். 4, இன்னும் ஒண்ணு. மண், மனம், அரவிந்த் சாமி, பாசம், பரிசு, மண் பரிசுன்றார். சீக்கிரம் ஏதாவது சொல்லுங்க. நிலம், கீழே, கீழே. புதையல். அவ்வளவுதான். வெரி குட். 52 வினாடிகளுக்குள்ள 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அபாரம். வெரி குட் முன்னா. ரொம்ப அழகான க்ளூஸ். வெரி குட் கேசிங். ஆனா நீ வந்து தொப்புள்னு சொன்னப்ப பம்பரம்னு சொல்லிருக்க. வயசு வித்தியாசம் இருக்குல்ல. நான் என்ன பண்ணட்டும், படம் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஓகே, யூ கேன் வெயிட். வாங்க பரத் அண்ட் ஹாசினி. நமக்கு முன்னாடி விளையாடுறவங்க, இது இங்கே மட்டும் இல்லை, அது எனி ஈவென்ட் ஸ்போர்ட் கிரிக்கெட்டாக இருந்தால் கூட முன்னாடி விளையாடுறவங்க ரொம்ப நல்லா விளையாடிட்டா 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்று மோட்டிவேட்டிங்காக இருக்கும், இல்லை ஒரு டிஸ்கரேஜிங்காக இருக்கும். ஆமா, அது எங்களுக்கு நம்மளோட பேஸ்மெண்ட்லாம் ஆடுது. நம்மளோட மனநிலையை பொறுத்தது. உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் தான் தீர்மானிச்சிக்கணும். எனக்கு தெரியல. தெரியல. அவன் கொஞ்சம் எனக்கு ஈஸியா க்ளூ கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, நான் ரொம்ப வெளியில ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார். உள்ளுக்குள்ள எல்லாம் உதறுது. அந்த மாதிரி இடத்துல நான் இருக்கிறேன். சரி பார்ப்போம். நல்ல க்ளூஸ் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஹாசினி. அதை காப்பாற்றிருங்க. கண்டிப்பா. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உணவு, சாப்பாடு, இன்றி, பசி, வேறு, பட்னி, நல்ல குறிப்பு ஒன்று கொடுக்கலாம். ஐயோ எப்படி சொல்றது? நல்ல குறிப்பு ஒன்று இருக்கு. சொல்லுங்களேன். சொல்ல முடியாது. அடுத்த சொல் போயிட்டு வரலாமா? ஓகே ஃபைன். அடுத்தது கால், சலங்கை, இதுல இருக்க சொல்ல நீங்க பயன்படுத்த முடியாது. பார்த்து கவனமா. போவது, பாதை, வேறு, கொடை, கொடை, கால், போவது, கொடை அப்படின்னு இருக்காரு. அடுத்த சொல் போலாமா?
அடுத்தது சுகாதாரம். சுத்தம். வெரி குட். அடுத்தது கண். அழகு. பார்ப்பது. பார்வை. குட். ரிச்சா. என்னது ரிச்சா. ரிச்சானா? ஆட்டோ ரிச்சா. ஓ ரிச்சா. ரிக்ஷாவா? சரி, அது தமிழ் நேத்து. அதுக்கு என்ன சார் எடுத்துக்கலாம் தமிழ்ல? வண்டி. அது அது கொஞ்சம் அப்ரோப்ரியேட்டா இருக்கும். ரிக்ஷான்றது தமிழ் சொல்லான்னு தெரியல, மன்னித்து இப்போ விட்டுறலாம். சரி, ஓகே. ரிச்சா. வண்டி. வாங்குவது. இப்படி வச்சுக்கலாம். வீடு ஏதாவது சொல்லுங்க, நான் சும்மா இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். வீடு. கிரகப்பிரவேசம். பணம். 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 மாதம். வட்டி. வாடகை. வீடு, பணம், ஓகே. மாத வாடகை. வாடகை வரும். சரி, பரவாயில்ல. இல்லை, இது வந்து இப்போ எதுக்கு இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா அடுத்த ரவுண்டில் வரும்போது இதை நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கு பார்க்கலாம். மேலே நாங்கள் அடுத்த ரவுண்டு போகிறோமா? இப்போ அரசாங்கத்தில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைங்களை ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு இன்னொன்று 11ஆம் வகுப்போ. அது மாதிரி 4 ரவுண்டு யாருனாலும் போய் தான் ஆகணும். அதுக்கு பிறகு தான் குவாலிஃபிகேஷன். ஓ, அதுக்கப்புறம் நீங்களே ஒரு இடைவேளைக்கு பிறகு இவர்கள் விளையாட போகிற 3வது சுற்றில் உங்களை மறுபடியும் சந்திப்போம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இந்த ரேடியோ ஜாக்கீஸ் அணிகளை வந்து விளையாடிட்டு இருக்கிறது. இது 3வது சுற்று. இது 3வது சுற்றும் 4வது சுற்றும் ஒரே அடிப்படையில் அமைந்த சுற்றுகள். இதில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டு துவங்கும். ஸோ அந்த முதல் சொல்ல கண்டுபிடிச்சோடனே அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மற்ற யோசிக்கினா ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. என்ன மாங்க அடிக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்க? தலையில். முடி. குஷ்பு. கொண்டை. வெரி குட். 1 முதல் எழுத்துங்க. மாலையில். மாலையில் பூ. கடிப்பது. கொசு. குட். நன். நல்லது. கொடுப்பது. எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்கொடை. கொடை. குட். வெரி குட். தேசிய. ஒருமைப்பாடு. முதல் எழுத்து. ஏற்றுவது. கொடி. குட். 4. மாடு. கொம்பு. வெல் டன். ஆல் 5. அந்த பதட்டத்தில் முதல் எழுத்தை மறந்து நம்ம குறிப்பு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஒரு 2-3 வார்த்தைகளுக்கு பிறகு யோசிக்க ஆரம்பிப்போம். அதுக்குள்ளே சுற்று முடிஞ்சிடும். ஆனால் இதை பொதுவாக யாரும் தவற விட்டதில்லை. இதை விட்டவர்களும் சிலர் இருக்கிறார்கள். இதான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று 2 தவற விட்டால் பரவாயில்ல, கண்டுபிடிக்க முடியாமலே போனவங்களும் இருக்கிறாங்க. வெரி குட். ஆல் 5. நைஸ் ஷோ. வாங்க ஹாசினி அண்ட் பரத். இப்போ அதே அடிப்படை தான். 5 சொற்களுக்கும் முதல் எழுத்து 1 தான். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பூமி. நிலம். இருப்பது. செடி. கனல். உயிரினம். நடுவது. நடுவது. பரப்பு. சரி, அடுத்து ஏதாவது சொல்லுங்க. அடுத்தது போயிடலாமா? அடுத்த யூ. சொல்லு. நான். நான். பேய். கங்கை. நங்கை. வேறு. அழகான தமிழ் மங்கை. சொன்னாரு. வெரி குட். முதல் எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழை. 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 இலை. முதல் வேறு. எழுத்து ஞாபகம் இருக்குல்ல? முதல் எழுத்து வாழைமட்டை. எஸ். அதுல ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். மட்டை. மட்டை. குட். மேகம். வானம். துளி. முதல் எழுத்து மலை. வெரி குட். 3. மங்களம். மங்களம். உண்டாகட்டும். முதல் எழுத்து. குங்குமம்.
வாழ்த்த வேணாம், வார்த்தையை கண்டுபிடிங்கப்பா. குங்குமம். வெயிட் கடைசி என்ன கண்டுபிடிச்சேன்? முதல் எழுத்து ஒண்ணுதான், எப்ப கண்டுபிடிச்சாலும். குங்குமம். நெற்றி. மங்களம் சொன்னாங்க, அது ஞாபகம் வச்சுக்க. சந்தனம். அப்படினாலும் மந்தனம்னு சொல்றோம், நல்லா வரணும். மஞ்சள். வெரி குட், 4. வெரி குட், கிரேட் கோயிங். பூமி. நிலம். முதல் இருப்பது. எழுத்து, முதல் எழுத்து, இருப்பது. முதல் எழுத்து. ஐயோ இங்கிட்டு நான் எங்க போ? மணல்ரா. எல்லா பக்கமும் அங்கிட்டு ஒரு பக்கம் தைக்க கட்டுறாங்க, நீ ஒரு பக்கம். நீ எதுக்கு என்ன தானே பார்க்கணும், நீ எதுக்கு அவங்கள பார்க்குற? உன்னை பார்க்க பிடிக்கலன்னு அங்க பார்த்தேன். என்ன இல்லை, அதுக்கு வந்து என்ன கேட்டால் க்ளூ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அந்த இதுக்கு கடற்கரைன்னு சொல்லி வந்தால் மணல் ஈஸியாக வந்துடும். பூமியிலேருந்து மண்ணுக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்து வரும்போது கொஞ்சம் வந்துடும் கீழே. நான் அதுக்கு தான் உனக்கு அனல்னு க்ளூ கொடுத்தேன், ரைமிங்கா. மணல்னு சொல்லுவான்னு. அது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டேஜில் வந்து ரைம் பண்ணுறாங்க நம்ம சொல்லணும்னு. சார் நீங்கள் இதுக்கு அடிச்சிருங்க சார். நீங்கள் அப்பப்போ கூப்பிட்டு வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலப்போ மனசு வலிக்குது சார். குட், பரவாயில்ல, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ரவுண்டில் பார்ப்போம். இது 4வது சுற்று. இப்போ இருக்க நிலவரப்படி நீங்கள் மனிட்டர் ரவுண்டு குவாலிஃபை ஆகிட்டீங்க. இதை ஒரு ப்ராக்டிஸ் கிரவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு. 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வித்தை. வில். குட், வெரி குட். வீட்ல. விசேஷம். வெரி குட். செலவு. வீண். வேறு. விரயம். வெல் டன், வெரி குட். வில். வித்தை. வெரி குட். நம்ம அட்வான்ஸா யோசிக்கலாம். கல்யாணம். விவாகம். பந்தி. விருந்து. வெல் டன், ஆல் 5. இது வரைக்கும் எதுவுமே மிஸ் பண்ணல நீங்க சார். தெரியல. இல்ல இல்ல, நீர போறேன் சார். ஒரு வாரம் போட்ட உழைப்பு. ஆமா, 20க்கு 20. வெல் டன், வெல் டன் முன்னா, வெல் டன் சக்தி. குட். அப்போ உங்களுக்கு மனிட்ரி ரவுண்ட் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக என்ஜாயபிளாக இருக்கும். அதை எப்படியாவது நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட 4வது லட்சாதிபதியாக உருவாகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். தேங்க்யூ சார். இப்போ கண்டிப்பாக. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவோம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கடிகாரம். நேரம். மணித்துளி. நிமிஷம். நிமிடம். சரி, முதல் எழுத்து. இது எப்படி எனக்கு இது பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ஈஸி. இல்லை அது ஒரு மீனிங்கே தெரியல. டயத்தை நிப்பாட்டி வைங்க சார். சரி, அடுத்த சொல் போயிட்டு வருவோம், அடுத்த சொல் போயிட்டு வருவோம். இதுவும் சார். இதுவும் தெரியலையா? சரி, அடுத்தது போயிட்டு வாங்க. பரவாயில்ல, அடுத்தது போயிட்டு வாங்க. மேடை. நாடகம். முதல் எழுத்து மறந்துட்டீங்க. நிகழ்ச்சி. அவ்வளோதான். மனசு. நினைவு. ஓய்வு. நிம்மதி. வெரி குட். இதை தான் எப்படி சொல்றது? நான் சொல்றேன், சொன்னா அது வந்து. ஓ ஐயோ. சரி. குறை. நிறை. இதுக்கு வாங்க சார். இதுக்கு அர்த்தம் மட்டும் சொல்றேன், உடனே வந்துடும். சொன்ன உடனே தூங்குவது. நித்திரை. எவ்வளவு பெரிய புத்திசாலியா டீம்மேட்டா வச்சுக்கிட்டு. நான் சேச்சா, அதை நான்லாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க கன்ஃபஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நோ பரத், இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிளா யோசித்தா எல்லாமே வந்துடும். சார், அவனுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. என்ன ஹாசினி, இப்போ 5ஐயும் சொல்லி திடீர்னு இப்படி அசத்துறீங்க எப்படி? இல்ல சார், நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங் லெட்டர், அதை வச்சு தான் கொஞ்சம். ஆமா, ஆனா அதை மறந்துட்டீங்களே, நான் ஞாபகப்படுத்தினால தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, இல்லாட்டி திணறி இருப்பேன். எப்படி பரத் 5ஐயும் கண்டுபிடிக்க வச்சீங்க? எனக்குள்ள ஒரு என்ன பேச விடுறா. ஒரு சொல்லுங்க பரத், சொல்லுங்க. எனக்குள்ள ஏதோ ஓடு சார்.
அது சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற மிருகம் வெளில வருதா? சரி இல்ல போக போக நீங்க சொல்ற மாதிரி 3 ரவுண்ட் எங்க போயிருந்துச்சுன்னு கேட்கணும். தூங்கிட்டு இருந்துச்சு சார். இப்பதான் அவங்க தான் எழுப்பி விட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி எங்களோட வயசானவங்க கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம் நிறைய. வாடா தம்பி இங்கே தான் உட்காருவேன் வா. இல்ல அவ்வளவுதான் உட்கார்றது முடிஞ்சு போச்சு. இப்படி வந்துருங்க பரத் ஜாயின். ஐயே. வாங்க முன்னான் சக்தி. இப்போ 4 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் முன்னாவும் சக்தியும் ஆட்டோமேட்டிக்காக மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெறுகிறார்கள். பரத் அண்ட் ஹாசினி நீங்கள் வந்து இன்னொரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு இது தூண்டுகோலாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் முதல் தடவை வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் வந்த பிறகு இதில் ஒரு ஆர்வம் வரும். நிச்சயமாக 2வது முறை பயிற்சி எடுத்துகிட்டு வருவோம். வந்து ஜெயித்த நிறைய பேர் இருக்கிறாங்க இதே நிகழ்ச்சியில். ஐ ஹோப் யூ வில் டூ இட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சக்தி? பயிற்சி தான் சார். ஏன்னா நிறைய தெரிஞ்ச வார்த்தைகள் தான், எல்லாமே பழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது அதுவும் 2 நிமிஷத்துக்குள்ளே அப்படின்றப்போ எல்லாமே பிளாங்க் ஆயிடுது ஒரு மாதிரி. முன்னா உங்களுடைய ஆப்வியஸ்லி சார் என்ன மாதிரி ஒரு ஆள் கூட திறமையான இளைஞர் தொடையில் கிள்ளிட்டே இருந்திருந்தாங்கன்னா நீ படிச்சிருப்ப. வாட் டு டு நாட் எனஃப். ஹாசினி அண்ட் பரத் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்காக விதின் பிராக்கெட் திறமையாக கலந்துக்கிட்டதுக்காக உங்களுக்கு வாழ்த்துகள் கூறி ஆவ்லா வழங்கும் ஏவ்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆளுக்கு ஒன்று பரிசாக கிடைக்கிறது. முன்னாள் சக்தி இன்னைக்கு மணி ட்ரீ ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆனதுக்காக உங்களுக்கு www.smartshoppers.in வழங்கும் ஒரு ஹோம் தியேட்டர் ஆளுக்கு ஒன்று, கூடவே டால்ஃபின் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு ப்ரெஷர் குக்கர், இன்னொரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆளுக்கு ஒன்று பரிசு. உங்க 4 பேருக்குமே கிரீன் ட்ரெயின்ஸ் வழங்கும் ரூபாய் 2500 பெருமானமுள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸும் பரிசாக கிடைக்கிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு இடைவேளைக்கு பிறகு முன்னாவும் சக்தியும் விளையாட போற அந்த சுவாரஸ்யமான சவாலான மணி ட்ரீ ரவுண்ட்ல உங்களை மறுபடியும் சந்திப்போம். ஸ்டே வித் us until we come back. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட 2 அணிகளை சேர்ந்த 4 ரேடியோ சிட்டி ஆர்ஜேஸ். அதில் ஒரு அணி வெளியேறியதை தொடர்ந்து இப்போ முன்னாவும் சக்தியும் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்று இங்கே விளையாட தயாராக காத்துட்ருக்குறாங்க. இதில் 5 லெவல்ஸ் உண்டு. 5 லெவல்ஸ்லையும் ஒருத்தரே தான் க்ளூ கொடுக்கணும், ஒருத்தர் கெஸ் பண்ணணும். யார் க்ளூ கொடுக்க போகிறது? சக்தி முன்னாடி அப்படி வந்துருங்க. இதில் இருக்கிற அந்த 5 லெவல்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு லெவலில் ஜெயித்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் லெவலில் ஜெயித்தால் 10,000, பிறகு 20,000, பிறகு 30,000, பிறகு 50,000, கடைசியில் 1,00,000. இதில் முதல் 3 லெவல்ஸில் உங்களுக்கு 5 சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நிமிடங்களோ, 4வது 5வது லெவல்ஸில் அது 1.5 நிமிடங்களாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமான ஒரு விதிமுறை நீங்கள் நினைவு வச்சுக்க வேண்டியது, 5 லெவல்ஸ்லையுமே ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் நீங்கள் 3 குறிப்புகள் மட்டுமே கொடுக்க முடியும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் லெவலில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற 9இல் 5 கண்டுபிடித்தால் போதும். 2வதில் 8இல் 5, பிறகு 7இல் 5, 6இல் 5. 1,00,000க்கான சவாலில் கொடுக்குற 5ஐயும் கண்டுபிடித்தா 1,00,000. முயற்சி பண்ணுறேன். இந்த மணி ட்ரீ ரவுண்டில் 2 லைஃப் லைன்ஸ் இருக்குது. முதல் லைஃப் லைனை வந்து முதல் 3 லெவல்ஸில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு முறை பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்தினா யூகிப்பதற்கு 30 வினாடிகள் கூடுதலாக கிடைக்கும். 2 என்பது 2.5 நிமிடங்கள் ஆகும். செகண்ட் லைஃப் லைனை 4வது அல்லது 5வது லெவலில் ஒரு முறை பயன்படுத்தினா அந்த லெவலில் வரப்போகிற சொற்களை ப்ரீவியூ மாதிரி முன்னாடியே நீங்கள் பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் தீர்மானிக்கலாம், நாங்கள் தொடர்ந்து விளையாட முடியும், இல்லை குவிட் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே ஜெயித்த பரிசு தொகையுடன். ஒருவேளை 4வது லெவலில் போய் நீங்கள் ஜெயித்தால் 50, தவற விட்டால் முந்தைய லெவலில் ஜெயித்த 30,000 எடுத்து போக முடியும். ஓகே தெளிவாக இருக்கா? இப்போ முதல் லெவல் 10,000க்கான சவால். 2 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 9இல் 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடித்தால் 10,000 ரூபாய். உங்களுக்கான தலைப்பு தமிழ் திரைப்பட ஹீரோக்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. என்னக்கா? மின்னலை, மாதவன், சண்டைக்கோழி, விஷால், குட். ஒரு சொல் குறிப்பாக இருக்கணும், நினைவு வச்சுக்க. தளபதி, விஜய். குட். எங்க மம்முட்டிக்கு இல்ல போயிருந்தீங்களா? அங்க 2 பேர் இருக்காங்களே. கடவுள், ஆர்யா. குட். 4. 3, 3 தனுஷ். வெல் டன். 5 10,000 ரூபாய் ஜெயிச்சிங்க. வெல் டன் முன்னாள் சக்தி.
டெய்லி ஆர்ஜே சார்ந்து இந்த படங்களையும் நடிகர்களையும் பாடகர்களையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த சுற்று பெரிய சிரமமா இருந்திருக்காது. ஈஸியாக இருந்தது. இது உங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்காக. இனிமே வந்து தலைப்பு கிடையாது, ரேண்டம் வேர்ட்ஸ், எந்த சொல்லா வேணா இருக்கலாம். தாறுமாறா இருக்குமா புரிஞ்சுக்க. இரண்டாவது நிலை 20,000க்கான சவால். 2 நிமிடத்தில் 8ல் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குழந்தை, தெய்வம், பிறப்பு, பிரசவம், குட். சமுதாய, ஒற்றுமை, உதவி, சேவை, வெரி குட். 2, மரம், செடி, காய்ந்த, விறகு, வெரி குட். 3, சுவை, ருசி, 4, இன்னும் ஒண்ணே ஒண்ணு. கல், கண்ணாடி, கலை, சிற்பம். Well done. 5, 20,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க சக்தி அண்ட் முன்னா. முன்னா, சார் நிஜமாலுமே நீங்க பெரிய ஆள் தான். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் கூட தயங்காம விடைகளை கரெக்டா சொல்லிடுறீங்களே. அவ்வளோ ட்ரைனிங். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன். ஒரு Perfect. தமிழ் நாளிதெல்லாம் விடுறதே இல்லை. எல்லா இல்ல பேப்பரையும் பிரமாதம். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல, ஒரு யோசனை இல்ல, ஒரு கான்ஃபிடென்ட்டா இதுதான் இருக்கணும்னு சொல்றீங்கல்ல. தட் ஷோஸ். இதே மாதிரி அடுத்த 3வது 4வது 5வது சுற்றுகள்லையும் நீங்க போய் இதை கையாளணும்னு நாங்க எல்லாம் எதிர்பார்க்குறோம். இப்போ 3வது லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. இதோட ஒரு லைஃப் லைன் உங்களுக்கு யூஸ் பண்ணலன்னா வீணாயிடும். இப்போ பண்றதுனா நீங்க பண்ணிக்கலாம். என்ன லைஃப் லைன் யூஸ் பண்றேன்? டைம் 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு கூட கிடைக்கும். ஓகே. அதுக்காக லேட்டாக யோசிக்காத. யூஸ் பண்ணிக்கிறீங்களா? லைஃப் லைன் கூட 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ 7ல் 5 கண்டுபிடித்தால் பரிசு 30,000 ரூபாய். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வங்கி, வட்டி, பணம், சேமிப்பு, Good. நிருபர், பத்திரிகை, எடுப்பது, பேட்டி, Very good. செடி, தாவரம், Very good. 3. எடுத்துக்காட்டு, உதாரணம், Well done. 4. நோக்கு, நோக்கு, நோக்கு. பார்வை, நோக்கம், லட்சியம், 3வது குறிப்பு. கலக்கு, இலக்கு. Well done. 5. 30,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க சக்தி அண்ட் முன்னா. பியூட்டிஃபுல். எக்ஸலன்ட் முன்னா. தேங்க்யூ. அமேசிங் க்ளூஸ். இப்படி குறிப்புகள் கொடுக்கலன்னா அவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்றது அவ்வளோ சாமானியமான விஷயம் இல்லை. இந்த இலக்கு தான் எப்படி கொண்டு வர போறீங்கன்னு நான் யோசனை. ஏன்னா நீங்கள் நோக்குன்னு சொல்லும் பொழுது எப்படி அங்கே கொண்டு வந்து சேர்க்க போறீங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. எப்படி வேணா சிந்திக்கலாம். இலக்கம்னு ஒன்று படித்தோம், 5 இலக்கம் அப்படி. அந்த இலக்கம் வரப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், இலக்கம் ஒன்று இலக்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்படி வந்தா இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இலக்குன்றதை எப்பவும் சேரும் இடம் மாதிரி சொல்லணும். சரி ஆ, மேடம். அப்படி அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. வெல் டன். பிரமாதம் சக்தி முன்னா. இது வரைக்கும் 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறாங்க. இதே கான்ஃபிடென்ஸோட உறுதியோட இவங்க விளையாண்டாங்கன்னா அடுத்து வரப்போகிற 4வது லெவலில் 50,000 வெல்ல முடியும். அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியின் 4வது லட்சாதிபதியாகவும் உருவாக முடியும். இடைவேளைக்கு பிறகு சந்திக்கும் பொழுது அந்த சுற்றுலா அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சியின் அரங்கத்தினுள் மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம். ரேடியோ சிட்டி ஜாக்கீஸ் சக்தி அண்ட் முன்னா அபாரமாக விளையாண்டுட்டு இருக்கதை பார்த்து ரசிச்சிட்டு இருப்பீங்க. இந்நேரம் வீட்டில் எல்லாம் இருக்கைகளில் நுனிக்கு வந்திருப்பீங்க. அடுத்த லட்சாதிபதியை பார்க்க போகிறோம். வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு இந்நேரம் உட்கார வச்சிருப்பாங்க. அறிவிடா தம்பி அப்படின்னு. பரவாயில்ல. நிஜமா உங்க அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஊர்ல பார்த்துட்டு இருப்பாங்க. படிச்சிருக்கான். தமிழ் மிஸ் பார்த்தா இன்னும் சந்தோஷம். இந்த பையனை போய் நம்ம இப்படி திட்டிட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சொல்லு அவங்கள்ட்ட, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயிற்சி இன்னொரு இருக்கு. டீச்சர் இருக்காங்க. உனக்கு வேற ஒரு பாட்டு நான் டெடிகேட் பண்ணும்போதுல. இப்போ 4வது லெவல். 6ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் நீங்கள் வெல்ல போகும் தொகை 50,000. உங்களுடைய கால அவகாசம் 30 வினாடிகள் குறைஞ்சி இப்போ 1.5 நிமிஷமாக வந்திருக்கும். துரிதமாக சிந்திக்கணும், குறிப்புகள் கொடுக்கணும். துரிதமாக சிந்தித்து யூகித்து நீங்கள் விடை சொல்லணும். இன்னொன்று, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிய வரும். இந்த 4வது நிலையிலேருந்து சொற்கள் அடுத்த லெவல் கொஞ்சம் கடினமாக துவங்கும். அதையும் நீங்கள் வந்து மனசில் இருத்திக்கிட்டு சிந்திக்கணும், குறிப்புகள் கொடுக்கணும். அந்த லைஃப்பில் என்ன இப்போ பயன்படுத்த போகிறீங்களா? இல்லை, அடுத்த ரவுண்டுக்கு பயன்படுத்திக்கலாம். எப்படினாலும் நம்மளுக்கு லூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்போ ஜெயித்தால் 50,
விட்டால் போன லெவலில் ஜெயித்தா 30,000 கிடைக்கும். இதுதான் பெரியவங்க மாதிரி யோசிக்கிறேன் நீ. இல்லை சார் நாங்கள் 10 அதை வந்து வச்சு 1 லட்சத்துக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணுறீங்க. இப்போ அந்த 4வது லெவலில் எப்படியாவது கிராக் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஆடியன்ஸ் ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். உங்க ரேடியோ சிட்டியே ஆர்வமா காத்துட்டு இருக்குது. ஒரு லட்சாதிபதியா திரும்ப வருவீங்க. கொடுக்காதீங்க. Your time starts now. வருந்துகிறோம். தடங்களுக்கு தடங்கள். Very good. Next. மலை, உச்சி, கீழே, அடிவாரம். Very good. 2. அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். மக்கள், வெள்ளம், கூட்டம், சமுதாயம். Well done. 3. இன்னும் 2. திருக்குறள், அதிகாரம். Well done. 4. இன்னும் 1. கோப, ஆண், குரோதம், விரக்தி. 3வது குறிப்பு. பூவாசம், விசுவாசம். மன்னிக்கணும். அடுத்த சொல். சோம்பேறி, சோம்பல். ஏதோ ஒன்று சொல்லு. எளிய, எளிய. அனுபவம். வேற வார்த்தை. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ நம்ம தான் இதான் எடுத்துக்கலாம். சொல்லணும். ஏதோ ஒன்று சொல்லு. 3வது குறிப்பு. ஏதோ ஒன்று. மெத்தனம். 50,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க சக்தி அண்ட் முன்னா. அதாவது மெத்தனம்ன்ற சரியான விடையை சொல்லிட்டீங்க. ஆனால் அதுக்கு உங்களுடைய நண்பர் உங்கள் அக்கா சக்தி கொடுத்த குறிப்பு வந்து செத்தனம்னாங்க. செத்தனத்துக்கு நீங்கள் சரியான சொல்லா இருந்து பொருள் சொன்னால் நிச்சயமாக பரிசு உங்களுக்கு உண்டு. இல்லை ஆக்சுவலி நான் சொல்கிறேன் சார். இதுக்கு அர்த்தம் எப்படின்னா செத்தனம் அப்படின்னா கஷ்டமாக செத்தனம் அப்படிங்கிறோம்ல அது வந்து செத்தம் நம்மளோட சுருக்கமாக மறுச்சொல். எத்தனம்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரிசு 50,000 சந்தேகமே இல்லாமல் உங்களுடையது. இல்ல கொஞ்சம் குறைச்சினாலும் கொடுத்து குறைச்சி 30,000 ரூபாய் எடுத்துட்டு போங்க. அப்படிலாம் பேசாத. கொடுக்க பெரியவங்க பேசும்போது பேசலாமா அப்படின்னு. என்ன சக்தி இதை நீங்கள் எப்படி விட்டுட்டு இதுக்கு முந்தின சொல்ல ஆக்சுவலாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். நீங்கள் தவற விட்ட சொல் ஞாபகம் இருக்கா? அது நிச்சயம் நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆத்திரம்ன்ற சொல்லி நீங்கள் சொல்லவே இல்லை. அதுதான் ஆவேசம், கோப கண்டுபிடிக்க வேண்டியது ஆவேசம். கோபம், ஆத்திரம், மூர்க்கம் இப்படி சொல்லி ஆவேசம் வந்திருக்கும்ல. துவேஷம் எதையாவது சொல்லி கொண்டு வந்திருக்கணும். அதை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போனீங்க. நீ வேறுன்னு வந்துட்ட. அடுத்த சொல் 3 அது முடிஞ்சிருச்சு. ராங் கெஸ்ஸாகவும் ஆயிடுச்சுல்ல. உங்கள் க்ளூஸ் அது கோபம் கரெக்டாக ஆரம்பிச்சிங்க. அப்புறம் கொஞ்சம் இல்லை ஆமா எங்கேயோ போயிடுச்சு, கிடைக்காம போயிடுச்சு சரியான க்ளூஸ். வா சக்தி. இப்போ என்ன சார் தோத்துட்டோமா? ஆமாம். ஐயோ அது தப்பான க்ளூ கொடுத்துட்டேன். அந்த க்ளூஸ் அதாவது அப்படி ஒரு வார்த்தையே இல்லைல்ல தமிழில். செத்தனம்னு ஒரு வார்த்தை இல்லை. இருந்துரைக்கு இது போது நல்லா தேடி பார்ப்போமா? அந்த சேது படத்துல சியான் அர்த்தம் தெரிந்த மாதிரி நேரம் செத்தனம்க்கு புரட்டி அகராதியிலே இல்லாத வார்த்தைகள்லாம் பேசணுமா நம்ம? எத்தனம் சொல்லி சுதாரிச்சிங்கன்னா எத்தனம் சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சேன். அப்போ கூட சார் மெத்தனம் உனக்கு வந்திருந்தா என்ன குறிப்பு கொடுத்துருப்ப? மெத்தனம் அஜாக்கிரதை. ஜாக்கிரதை. நான் வந்து திமிர் ஆணவம் அப்படிலாம் கூட எதையோ சொல்லி கொண்டு வந்துருவீங்கன்னு நினைச்சேன். ஆனால் அந்த ஆவேசம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அந்த லெத்தாஜிக்னே வருது. ஆனால் எனக்கு அது மெத்தனம்க்கு டக்குன்னு வார்த்தை வரல. எனிவே வெல் டன் முன்னா சக்தி. 30,000 ரூபாய் நீங்கள் ஜெயித்திருந்தாலும் உங்களுடைய திறமை இன்னைக்கு 1 லட்சத்தை சுற்றி தான் இருந்தது. இது வந்து ஒரு சின்ன அஜாக்கிரதை, இல்லை கொஞ்சம் கவனக்குறைவு தான். நீங்கள் எப்படியாவது இதை எடுத்துகிட்டு போயிருக்கணும். இன்னைக்கு டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இல்லை, பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு. நிச்சயமா வியூவர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஆன்சர் பண்ணிட்டோம். நான் கண்டுபிடிச்சேன். கம்பெனி தான் சரியில்லை. கம்பெனி இது வந்து கம்பெனி சரியில்லை. அவங்களுக்கு ஆன்லைன்ல போய் பாருங்க கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு. அப்ப தெரியும் நீங்க எப்படி விளையாண்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வேற இருக்குடா தம்பி. ஸோ அதனால என்ன முன்னா சக்தி மறுபடியும் வர பிளான் போட்டிருக்கீங்களா? கதவை திறந்து விட்டீங்கன்னா இங்கே வேணாலும் இருந்துருவோம் நாங்க. இல்லை நிச்சயமா நீங்க அடுத்த முறை வரணும். வந்து இதுல லட்சத்தோட தான் திரும்பி போவீங்க. கண்டிப்பா. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு. ஒரு ப்ராக்டிஸ் கிரவுண்ட் ஆயிடுச்சு.
வெல் டன், வெரி குட் ஷோ. இன்னைக்கு மணி ட்ரீ ரவுண்ட்ல அபாரமா விளையாடிய நமது ரேடியோ சிட்டி ஆர்ஜேஸ் மொன்னா அண்ட் சக்திக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். விஜய் டிவி அவங்களுக்கு வழங்கும் 30,000க்கான செக். நம்ம எல்லாம் ஆசைப்படுற மாதிரியே மறுபடியும் அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், வந்து ஒரு லட்சாதிபதியாக திரும்பி போகணும். அந்த ஒரு வாய்ப்புக்காக நீங்களும் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நாங்களும் காத்திருக்கிறோம். See you again. விடை பெறுவதற்கு முன்னால் நேயர்களே உங்களுக்கான எஸ்எம்எஸ் க்ளூஸ். பண்டிகை, நரகாசுரன், பட்டாசு. இதற்கான விடை உங்களுக்கு தெரிந்தால் எஸ்எம்எஸ் மூலமாக எங்களுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய விதம் OVOL ஒரு ஸ்பேஸ் உங்களுடைய விடை. அனுப்ப வேண்டிய எண் 57827. சரியான விடை அனுப்புகிற 5 நேயர்களுக்கு ஹேண்ட்போ வழங்கும் ஒரு நான்ஸ்டிக் தவா மற்றும் எலக்ட்ரிக் அயன் பரிசு. அடுத்த வாரம் புதிய 2 அணிகளோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை இன்றைக்கு வெற்றி பெற்ற இந்த ரேடியோ சிட்டி ஆர்ஜே அணிகள் சார்பில் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை டு ஆல் ஆஃப் யூ.